ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். சென்னையோட இருண்ட பக்கங்களில் ரொம்பவே மர்மமான ஒரு இடம் தான் டிமாண்டி காலனி. அந்த காலனியோட கடைசி தெருவில் இருக்கிற ஒரு வீடுக்குள்ளே நுழைஞ்சு உயிருக்கு பயந்து வெளியே ஓடி வந்த ஒரு பெண் சொன்ன வார்த்தைகள் தான் இது. இரவு 12 மணி. அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சதும் என் பின்னால் இருந்த கதவு தானா சடார்னு சாத்திக்கிச்சு. அந்த அடர்ந்த இருட்டில் என் காதில் ஒரு பொண்ணு குரல் மெல்லமாக கேட்டுச்சு. வந்துட்டியா, இனி நீ தான் அடுத்தது அப்படின்னு கேட்டுச்சு. என் உயிர் உறைஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போன 23 பேரில் 22 பேரோட கதி என்ன ஆச்சுனே தெரியல. நான் மட்டும் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா என் கையில் ஒரு டைரி கிடச்சிது. அதில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ என் உடம்புல ஓடுற ரத்தத்தை உறைய வைக்குது. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் தான் அடுத்ததாக இருக்கலாம். உங்களை எச்சரிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதமான பயம் உருவாகலாம். இந்த கதை உங்கள் தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட நாயகி பேர் ரேவதி. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. சென்னையோட பரபரப்பில் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த ஒரு சாதாரண பொண்ணு. ஆனால் வாழ்க்கை எப்போயுமே நம்ம நினைக்கிற மாதிரி போகிறதில்ல இல்லையா? திடீர்னு பண நெருக்கடி அவளுக்கு. தங்கியிருந்த இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியல. புதுசாக ஒரு ரூம் தேடி அலைய ஆரம்பித்தாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சவரும் ரூம் தேடுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. ஒரு நாள் சாயங்காலம் பெசன் நகர் பஸ் ஸ்டாப்பில் சோர்வாக நின்றுட்டு இருந்தப்போ அங்கே டீ கடையில் வேலை செய்கிற அஞ்சலி அக்கா அவங்கள பார்த்தாங்க. என்னம்மா, முகம் வாடி போயிருக்கு, ரூம் இன்னும் கிடைக்கலையான்னு கேட்டாங்க. இவங்களும் தலையசைக்க, டிமாண்டி காலனி கடைசி தெருவில் ஒரு வீடு காலியாக இருக்குது, அங்கே யாரும் போக மாட்டாங்க, அதனால் வாடகையும் கம்மி தான், போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு சின்ன தயக்கத்தையும் கண்ணில் ஒரு விதமான பயத்தையும் ரேவதியால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையில் ஒரு வீடு கிடைச்சா போதுன்னு ரேவதிக்கு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பைக்கை எடுத்துகிட்டு அந்த காலனிக்கு கிளம்புனாங்க. டிமாண்டி காலனியை நெருங்க நெருங்க வெளிச்சம் குறைஞ்சு தெருக்கள் எல்லாம் ஒரு விதமான அமானுஷ அமைதியில் மூழ்கி இருந்துச்சு. கூகுள் மேப் ஒரு டெட் எண்டை காட்டுச்சு. அங்கே துருபிடிச்ச ஒரு பழைய கேட் மட்டும்தான் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கேட்டுக்குள்ளே போனதும் வெளியிலேருந்து உலகத்திலேருந்து துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இருண்ட சாலையில் ஒரு பழைய கான்ஸ்டபிள் மாதிரி இருந்த ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் ரேவதியை பார்த்து ஒருவித பரிதாபத்தோட, ஏ பொண்ணே, இங்கே தங்க போறியா? வேணாமா, திரும்ப போயிடு அப்படின்னு சொன்னார். அவர் குரலில் இந்த எச்சரிக்கையை மீறி ரேவதியோட வாடகை பிரச்சனை அவங்கள உள்ளே தெளிச்சு, பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே நடந்தாங்க. அப்போ பின்னால் இருந்து அவர் கத்துனாரு, இந்த டைரியை மட்டும் படிச்சிடாதாம்மா. அந்த குரல் அந்த அமைதியில் எதிரொலிச்சாலும் ரேவதி அதை பெருசாக கண்டுக்காமல் நடந்தாங்க. அந்த தெருவோட கடைசி வீடு பிளாட் நம்பர் 303. செடிகள் படர்ந்து வெளிச்சமே இல்லாமல் ஒரு தனி தீவு மாதிரி இருந்துச்சு. பாதி திறந்திருந்த கதவை தள்ளிட்டு உள்ளே போனதும் ஒரு சில்லுன்னு காற்று அவங்க கழுத்தை உரசிட்டு போச்சு. மொபைல் டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா ஹாலோட நடுவில் ஒரு பழைய டேபிள், அது மேலே ஒரு கருப்பு நிற டைரி. அந்த டைரியை பார்த்ததும் ஒரு வித ஈர்ப்பு. திடீர்னு அது வரைக்கும் சத்தமே இல்லாத அந்த சீலிங் ஃபேன் கட்டா கட்டான்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட சுத்த ஆரம்பிச்சுது. ரேவதிக்கு ஒரு நிமிஷம் உயிர் உடம்பு விட்டு போயிட்டு வந்தது. அப்போ அவங்க காதுக்குள்ளே ஒரு மெல்லிய குரல் பெருமூச்சு விடுற மாதிரி, நான் தான் உன்னை இங்கே வரவழைச்சேன் அப்படின்னு கேட்டுச்சு. சுற்றி முற்றி பார்த்தாங்க, அங்கே யாருமே இல்லை. ஃபேன் வேகம் இன்னும் அதிகமாக, ஃபேனோட சத்தம் அவங்க மனசில் பயத்தை விதிச்சது. ஆனாலும் அவங்க கைகள் அந்த டைரியை நோக்கி தான் போச்சு. நடுங்கிற கைகளோட அந்த டைரியை எடுத்து முதல் பக்கத்தை படித்தாங்க. அதில் சிவப்பு மயில தெளிவான கையெழுத்தில் இப்படி எழுதிருந்துச்சு, என் பேர் ரோகன், இன்னைக்கு மார்ச் 3, நான் இந்த வீட்டுக்கு வந்தது தப்பு, நாளைக்கு என் பிறந்த நாள், ஆனால் இனி எனக்கு நாள்னு ஒன்று கிடையாது. ரேவதிக்கு தூக்கி வரி போட்டுது. யார் இந்த ரோகன்? நாளைக்கு பிறந்த நாள், ஆனால் நாள்னே ஒன்று கிடையாதா? இது ஒரு மரண வாக்கு மூலமாக இருக்கேன்னு நினச்சி டைரியை மூணதும் இருட்டிலேருந்து ஒரு கருப்பு பூனை மியாவுன்னு கத்திட்டு அவங்க மேலே பாஞ்சுது. ரேவதி அலற, அவங்க அலற சத்தம் அடங்குறதுக்குள்ள அவங்க உள்ளே வந்த கதவு சடார்னு மூடி லாக் ஆகிக்கிடுச்சு. அவங்க இப்போ உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இதே துடிப்பு எகிற பயத்தில் உறைஞ்சு போனாங்க ரேவதி. வெளியில் போக வழி இல்லாததால் உள்ளே என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த டைரியை மறுபடியும் திறந்தாங்க. டைரியை புரட்டுறாங்க. அதில் மார்ச் 4 காலையில் என் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எடுத்து பார்த்தா 77 மிஸ்டு கால்ஸ், எல்லாமே என் நம்பரில் இருந்து தான் வந்திருக்கு. நான் யாருக்கும் கால் பண்ணல. அப்போ யார் பண்ணியிருப்பா? இதை படித்ததும் ரேவதிக்கு அவங்க ஃபோன் ஞாபகம் வந்துச்சு. எடுத்து பார்த்தாங்க, எந்த மிஸ்டு கால்ஸும் இல்லை. ஒரு நிமிஷம் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கலை. அடுத்ததாக மார்ச் 7, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ரூம் கண்ணாடி முன்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவன் முகம் என் முகம் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் கண்ணுக்குள்ளே ஒரு ஆழமான இருட்டு. அவன் என்னை பார்த்து சிரித்தான். கை நீட்டி கூப்பிட்டான்,
நான் பயத்தில் பின்னாடி போனேன். அவன் திடீர்னு மறைஞ்சிட்டான். ரேவதிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அடுத்ததாக மார்ச் 9 நான் உட்கார்ந்திருந்த சேர் என்னை உள்ளே இழுக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, உன் பேர் இனி ஏன் பேர் அப்படின்னு கேட்டுச்சு. நான் யாரு, என் பேர் என்ன, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த டைரி ரேவதியோட ரத்தத்தை உறைய வச்சுது. இந்த ரோகனுக்கு என்னதான் ஆச்சு? சரியா அதே நேரம் ரேவதியோட ஃபோனில் ரிங் அடிக்க ஆரம்பிச்சுது. அவங்க பயத்தோட ஸ்க்ரீனை பார்த்தப்போ அவங்களுக்கு ரத்தமே உறைஞ்சி போச்சு. அதே மாதிரி 77 மிஸ்டு கால்ஸ், அதுவும் அவங்க ஃபோன் நம்பரில் இருந்தே. இப்போ தான் அவங்களுக்கு உண்மையான பயமே வர ஆரம்பிச்சிது. நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் நம்பவே முடியாத அமானுஷ்யங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கா? குறிப்பாக டிமாண்டி காலனி ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை தொடரலாம். பயத்தோடைய அந்த டைரியோட அடுத்த பக்கத்தை புரட்ட ஆரம்பித்தாங்க ரேவதி. அதில் ரோகன் இப்படி எழுதியிருந்தான், மார்ச் 11 நான் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவில் எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவள் முகமே தெரியல, ஒரு நிழல் உருவம். என் கழுத்துக்கிட்ட சுவாசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இந்த வீட்டில் நான் தனியாக இல்லை. இதை படித்ததும் ரேவதியோட கை நடுங்க ஆரம்பிச்சிது. தன்னோட ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி தனக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தப்போ அவங்க கண்ட காட்சி அவங்களோட இதயத்தை உறைய வச்சுது. அவங்களுக்கு பின்னால் ஒரு பொண்ணோட நிழல் உருவம் மங்களா தெரிஞ்சுது. அதுக்கு முகமே இல்லை. ரேவதி அலறிக்கிட்டே ஃபோனை கீழே போட்டாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் பயம் அவங்க மனசு விட்டு போகவே இல்லை. அப்போது அந்த டைரி தானாக அடுத்த பக்கத்துக்கு புரண்டுச்சு. அதில் அவங்க கண்ணு முன்னாடியே சிவப்பு மயில அவங்க கையெழுத்து மாதிரியே ஒரு கையெழுத்தில் இந்த வார்த்தைகள் உருவாச்சு, ரேவதி, நீ இப்போ படிக்கிறது என் கதை இல்லை, உன் கதையை. ரேவதிக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. நான் என் பேரை யார்கிட்டையும் சொல்லலையே. இந்த டைரிக்கு எப்படி என் பேர் தெரியும்? இதை ரோகன் எழுதினானா, இல்லை இந்த வீடா? இங்கேருந்து தப்பிக்கணும். இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் ரேவதியோட மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. பால்கனி பக்கம் ஓடி போய் பார்த்தாங்க. கீழே 5 மாடி உயரம், குதிக்கவும் முடியாது. ஒருவேளை குதிச்சாலும் ரோகனுக்கு நடந்த மாதிரி திரும்பவும் இதே வீட்டுக்குள்ளே வந்துருவோமோங்கிற ஒரு பயம். ரோகன் எழுதியிருந்தான், மார்ச் 12 நான் பால்கனிலேருந்து குதித்தேன். ஆனால் நான் இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். உடம்புல ஒரு கீறல் கூட இல்லை. இந்த வீடு ஒரு சிறை. இது என்னை வெளியவே விடாது. ரேவதி கதவை ஓங்கி உதைச்சா. ஆனால் அந்த இரும்பு கதவுல ஒரு கீறல் கூட விழலை. அவங்க முழுசாக மாட்டிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சப்போ டைரியோட கடைசி பக்கம் தானாகவே திறந்தது. மார்ச் 13 என் கதையை எழுதி முடிக்கிறேன். என் விடுதலைக்கான நேரம் வந்துடுச்சு. அடுத்ததாக வர்றவங்க பேர் நான் எழுதுவேன். அவங்க இந்த டைரியை படித்து முடித்ததும் நான் விடுதலை ஆயிடுவேன். இந்த வீட்டோட சாபம் என்னை விட்டு விலகிடும். அவங்க தான் அடுத்த ரோகன். இதை படித்ததும் ரேவதி கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்போ நான் தான் அடுத்த ரோகனா? டைரியை எரிக்க முயற்சி செஞ்சாங்க, ஆனால் அது தீப்பிடிக்கலை. திடீர்னு ஃபேன் நின்று ரூமோட வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிது. ரேவதியோட உடம்பு கட்டுப்பாடு இல்லாமல் நடுங்க ஆரம்பிச்சிது. நான் யாருங்கிற கேள்வி அவன் மனசை துளைச்சிது. டைரியோட கடைசி பக்கத்தை திறந்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே புதுசாக சில வார்த்தைகள் உருவாச்சு. மார்ச் 14 ரேவதி இந்த பக்கத்தை படிக்கிறா. அவள் பேரை நான் இங்கே தான் எழுதுகிறேன். இனி அவள் பேர் ரோகன். ரேவதி அதிர்ந்து போனாங்க. அவங்க ஐடி கார்டை எடுத்து பார்க்குறாங்க. சில நொடிகளில் ரேவதிங்கிற பேர் மெதுவாக அழிஞ்சு ரோகன்னு மாறுச்சு. அவங்க அலற முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவங்க தொண்டையிலேருந்து வந்தது ஒரு பொண்ணோட குரல் இல்லை, அது ரோகனோட ஆழமான குரல். அவங்க தன்னோட அடையாளத்தை முழுசாக இழந்துட்டாங்க. டைரி படக்குன்னு மூடிக்கிச்சு. அது வரைக்கும் திறக்கவே முடியாத கதவு தானாக சடார்னு திறந்தது. ரேவதி ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படிக்கட்டுகள் முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஓட்டம் இன்னும் முடியல. அந்த ஓட்டத்துக்கு நடுவில் தான் இந்த வீடியோவை அவங்க பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ அந்த டைரியோட அடுத்த பக்கம் திறக்கும். ஒருவேளை அதில் உங்கள் பேர் இருக்கலாம். நண்பர்களே, இனிமேல் ராத்திரி 12 மணிக்கு டிமாண்டி காலனி கடைசி தெரு பக்கம் போகாதீங்க. ஒருவேளை யாராவது பிளாட் 303 காலியாக இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா அந்த வீடு காலியாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் பேரை எழுத ஒரு டைரி உள்ளே காத்துட்ருக்கும். ஜான் டிமாண்டே குடும்பத்தோட சாபம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் எச்சரிக்கை பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், அடுத்ததாக அந்த டைரியில் உங்கள் பேர் கூட வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னையை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹாரர் வீடியோஸ் பிடிக்கும்னா ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.